குட் மார்னிங். நான் உங்க குமார் பேசுறேன். இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு வந்து தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனைல பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? இந்த தூக்கமின்மை ஏன் வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு படிக்கிற குழந்தையில இருந்து அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருது. படிக்கிற குழந்தைக்கு என்னையா பிரச்சனை? ஹோம்ஒர்க் நிறைய கொடுக்குறாங்க. சரியா? காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி நைட்டு 6:30 ஆயிருது வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்தும் கொஞ்ச நேரம் விளையாடுவோம், டிவி பார்ப்போம்னா முடியல. பக்கம் பக்கமா எழுத கொடுத்துட்றாங்க. சரியா? சாப்பிட்டும் சாப்பிடாமலும் எங்களுடைய இளமை பருவத்தை இப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு. சரியா? இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய நிலைமை என்ன இல்ல? அப்ப இந்த சின்ன வயசுல இருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு அந்த பிரச்சனை. சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா, மன உளைச்சல், வருமானம் பத்தல, ஏதோ ஒரு காரணம், டிராவலிங் டிராபிக்கு, சரியா, பொல்யூஷனால வரக்கூடிய டயர்ட்னஸ், பிளஸ் வந்து டிராபிக்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்றது. சரிங்களா? வேலைக்கே வந்து முந்தி பக்கத்துல வேலை பார்த்தோம். இன்னைக்கு வந்து டெய்லி 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு காலைல போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி உடைய வேலை சூழ்நிலை, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். சரியா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மன உளைச்சல், சரியா, டென்ஷன், ப்ரெஷர், இதனால வந்து தூக்கமின்மை அப்படிங்கிறாங்க. அப்ப தூக்கமின்மைக்கு நிரந்தர தீர்வு இருக்குதா அப்படின்னா தாராளமா இருக்குது. ஸ்லீப் சப்போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேதிக் ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படின்னா, உங்க தூக்கத்துக்கு ஆதரவு தரும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தூக்கமின்மை அப்படின்னா தூக்க மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கறது நான் சொல்ல வரல. அது ஆங்கில மருத்துவம். நீங்க போட்ட அடுத்த நிமிஷமா தூங்கிடுவீங்க. சைடு எஃபெக்ட் உண்டா? அதுல உண்டு. ஆனா இது வந்து உங்க தூக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இப்ப நான் இருக்கேன், நான் டெய்லி 10 மணி 11 மணிக்கு படுக்கிறேன். சரிங்களா? ஆனா ஆழ்ந்த உறக்கம் எனக்கு இல்லை. ஏன் ஆழ்ந்த உறக்கம் இல்லை? டிப்ரெஷன். சரியா? காலையில எந்திரிச்ச உடனே இவனுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், இந்த வேலை அந்த வேலை அப்படிங்கிற அந்த உளைச்சல்ல என்னுடைய ஆள் மனது என்ன ஆக மாட்டேங்குது? தூங்க மாட்டேங்குது. அந்த ஆள் மனதை தூங்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உடம்புலயே அதுக்கு உண்டான ஒரு உறுப்பு இருக்கு. என்ன உறுப்புனா, மூளைக்கு கீழே ஒரு உறுப்பு. அந்த உறுப்புல மெலோட்டின் அப்படிங்கக்கூடிய சுரப்பி வந்து சுரக்கும். அந்த மெலோட்டின் சுரப்பிகள் சுரக்கிறப்ப நம்மளுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்துடும். அப்ப நீங்க டிப்ரெஷன்ல, ரொம்ப மன உளைச்சல்ல, இல்ல ஏதோ ஒரு கவலையில் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகாது? அந்த மெலோட்டின் சுரப்பிகள் சரியா வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாம சத்தான உணவு எடுக்கலனாலும் அந்த மெலோட்டின் சுரப்பிகள் வேலை செய்யாது. அப்ப இந்த ஸ்லீப் சப்போர்ட் டேப்லெட் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த மெலோட்டின் சுரப்பியை சுரக்க வைக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது. சரிங்களா? அந்த மெலோட்டின் சுரப்பி சுரந்த உடனே நம்ம உடம்பு ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்து போகும். நீங்க எப்பயும் போல காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்களோ அத்தனை மணிக்கு கிளீனா ஃப்ரெஷ்ஷா அனுப்பிச்சிடுவீங்க. இப்ப நீங்க ஒரு 6 மணி நேரமோ 4 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு துணை புரியக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் மோதிக்கர்ல போட்டிருக்கக்கூடிய ஸ்லீப் சப்போர்ட். இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மெலோட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அது மாதிரி வயோலின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேறு, செடியோட வேருடைய சாரை வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜடாமாஞ்சில் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. அஸ்வகந்தா இருக்குது. சரிங்களா? அது மாதிரி ஒரு சில தாது உப்புக்கள் வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது அத்தனையும் கலந்த கலவையா தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்லீப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, தாராளமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க டெய்லி வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். சரியா? எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி 2 மாத்திரை எடுத்துக்கலாம். காலையில ஒன்று, சாயந்தரம் ஒன்று. நான் வேலைக்கு போறேன் சார், நான் எடுத்துக்கலாமா காலையில அப்படின்னா தாராளம் எடுத்துக்கலாம். காலையில எடுத்தீங்கன்னா அந்த மெலோட்டின் சுரப்பிகள் சுரக்கும். உங்களுடைய உடம்ப வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். அந்த இறுக்கத்துல இருந்து, மன இறுக்கத்துல இருந்து உங்களை வெளிப்படுத்தும். சரிங்களா? ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கியா, நான் வந்து என்னுடைய இதை திசை திருப்பு நினைச்சா கூட அதுல இருந்து திருப்பி எனக்கு ஏதோ ஒண்ணு வருது, நிம்மதியா பகல்லையும் நிம்மதி இல்லை, நைட்டு தூக்கமும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில ஒன்று நைட் ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு பகலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குறப்பதான் ஏதாவது சிந்தனை வருது அப்படிங்கிறவங்க டெய்லி நைட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லை படுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை
நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம், ஆழ்ந்த உறக்கம் வரும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தூக்கமின்மை பிரச்சனையோட ப்ரெஷர் சுகரும் கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேருக்கு தூக்கமின்மையாலே ப்ரெஷர் சுகரும் ஹையில் வந்து ஏறும். சரிங்களா? அதனால் இந்த ப்ராடக்ட்டு தூக்க மாத்திரை கிடையாது. உங்கள் தூக்கத்தை அம்மா தாலாட்டு பண்ண எப்படி நல்லா தூங்குவோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல உறக்கத்தை நம்மளுக்கும் நம்ம உள்ளுறுப்புகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். நல்ல ப்ராடக்ட். இது ரெகுலர் யூஸ் பண்றதுனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நான் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நைட்ல. சரிங்களா? உங்களுக்கும் தேவை, இந்த பொருள் தேவைனாலோ இந்த பொருளை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். வாங்க, இணைந்து பணியாற்றுவோம். மிகப்பெரிய வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.